தென் மாநிலத்தில் தென் மாவட்டத்தில் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இங்கே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கு இடையில் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் இடையே எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருந்தது என்பதற்காக சில விஷயங்களை பேச ஆசைப்படுகிறேன். முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, சுதந்திர போராட்டத்திற்காக அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணவரே புலித்தேவர் தான். புலித்தேவருடைய கோட்டையில அந்த பேனர் மேன் நினைக்கிறேன், அவர் பேய்வாய் பீரங்கி வச்சு அடிக்கிறாங்க. அந்த குண்டு அடிக்கும் போது அந்த கோட்டையினுடைய சுவரில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. களிமண்ணை கொண்டு அடிக்கிறாங்க, சுண்ணாம்பை கொண்டு அடிக்கிறாங்க, எதனாலையும் அதை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில களிமண்ணும் சுண்ணாம்பும் காலியான சமயத்திலே வீரர்கள் எல்லாம் அந்த இடத்துல போர் போர் வீரவேல் வெற்றிவேல் சொல்லிட்டு போய் நெஞ்சை கொடுத்து அடைச்சிருக்கான். அந்த பீரங்கி குண்டை நெஞ்சை கொண்டு தாங்கிய அன்னைக்கு வீர மரபுகள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது புலித்தேவர் படையில மட்டும்தான். அன்னைக்கு புலித்தேவர் படையில அனைத்து சமூகங்களும் இருந்திருக்கிறது. ஒண்டி வீரன் இருந்திருக்காரு, வெண்ணிக்காலாடி இருந்திருக்கிறாரு, இப்படி பல்வேறு சமூகங்கள் இருந்திருக்கிறது. அன்னைக்கே சாதி சமயமற்ற ஒரு படையை வைத்திருந்தவர் புலித்தேவர். இன்னைக்கு நாம் சமூகத்தால் பிரிந்து கிடைக்கிறோம். அதே போல அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிரிகளால் அவர் சூழப்பட்டு விடுகிறார். அவர் தப்பி ஓடி கடைசியில் அவர் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த தூக்கு கயிற்றுல கொண்டு போய் நிப்பாட்ட போது கூட அவர் எனக்கு தூக்கு, உங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த தூக்கு கயிற்றை விட்டு நான் முத்தமிடும் போது கூட இந்த மண்ணை விட்டு நான் பிரிவதற்கு மட்டும்தான் வருத்தப்படுகிறேன், எனக்கு வேற ஒரு ஆசை கிடையாதுன்றாரு. அந்த விடுதலை போராட்டத்துல எல்லாரும், அவருடைய தம்பி இறந்து போனார், அவருடைய படை தளபதிகள் வெள்ளையத்தேவன் இறந்து போனார், எல்லாருமே இறந்து போனாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் துணிந்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டார் என்று கயத்தாரியிலே சிலையாக மட்டுமல்ல நம் மனதிலே மிகப்பெரிய ஒரு சிற்பமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக வெள்ளக்காரன் பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கான்ட்டு. அதுக்கு அடுத்தாப்புல நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மருதுவாண்டியர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வெள்ளக்காரன் விரட்டி அடிச்சிடறான். அந்த அம்மா போய் இருந்த இடம் திப்பு சுல்தானுடைய ஆதரவுல இருந்தாங்க. திப்பு சுல்தானுடைய ஆதரவுல இருக்கும் போது ஒரு சகோதரியை போல பார்த்துக்கிட்டார் அவரு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எந்த இஸ்லாமிய சகோதரனும் சரி, நீங்க பேப்பர்ல பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் நீங்க திருப்பி திருப்பி பாருங்க, எந்த இஸ்லாமிய சகோதரனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நிகழ்த்தியவனாக இருக்க மாட்டான். அப்படி நிகழ்த்தி இருந்தால் அவன் உண்மையான இஸ்லாமியனாக இருக்க மாட்டான். அதே போலதான் இந்த தேவர் சமூகத்திற்கு சொல்கிறேன், எந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நிகழ்த்த மாட்டான். அப்படி ஒருவேளை நிகழ்த்தி இருந்தால் அவன் ஒரிஜினல் தேவராக இருக்க மாட்டான். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த அம்மா போன இடமே திப்பு சுல்தான் தான் போயிருக்காங்க. திப்பு சுல்தான் இஸ்லாமியராக இருந்தாலும் உண்மையிலே நம்மளை பாதுகாப்பாரு, நம்மளை சகோதரியா கருதுவாரு, இந்த பெண் இனத்திற்கு களங்கம் விளைவிக்க மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட போயிருந்தாங்க. அவர் மிகப்பெரிய படையை கொடுத்து அனுப்புறாரு. அப்படித்தான் சுதந்திரத்துக்குள்ள அக்கா அக்கா என்று கேட்டால் அக்கா கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியான்னு சொன்னான். சுக்கு மிளகு கிடையாதா சுதந்திரம், அதுக்கு நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னா. கடைசியா பாத்தீங்கன்னா மருதுபாண்டியர்கள் எல்லாம் திருப்பத்தூர்ல படுகொலை செய்து அந்த உடல்களை தொங்க விட்டதாக வரலாறு இருக்கிறது. அன்னைக்கு மருதுபாண்டியர்கள் கைது பண்ணிட்டாங்க, கொலை செய்ய போறாங்க அப்படின்ட்டு இங்க இருந்து ஒரு 300 பேர் போறான். அவ்வளவு பேரை கண்ட துண்டமா வெட்டி தொங்க விடுறான். அந்த 300 பேரும் 4 நேரியை சேர்ந்தவர்கள். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், 6 பங்கு நாட்டாருக்கு வீரத்திலும் விவேகத்திலும் சற்று கூடுதல் இருக்கிறது என்று. ஏனென்றால் அன்னைக்கு அவங்க இங்கிருந்து செத்து போயிருவான் தெரிஞ்சே போயிருக்கான். அதே போல அப்படியே நீங்க மருதுவாண்டியர் இன்னொரு வந்தீங்கன்னா பசுபன் முத்துராமலிங்க தேவர். அதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் இருந்தார். வாஞ்சிநாதனை பொறுத்த அளவுல ஆஸ்துரையுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக கொதித்து எழுந்து அவரை சுட்டுட்டு கடைசியில் அவரும் ஷூட் பண்ணி செத்து போனாரு. வீர மரணத்தை பற்றி அவர்கள் அஞ்சியதே கிடையாது. முத்துராமலிங்க தேவரை எடுத்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது இந்தியாவில் 2 பேருக்கு தான். வடக்கே பால கங்காதர திலகர், தெற்கே தேவர். இந்த 2 பேரை தவிர யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படவில்லை. கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி உன்னுடைய
உன்னுடைய கைரேகை வாங்கித்தான் நீ அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னா கட்டை விரலை வெட்டி கொண்டு வா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு விவேகமான வீரமான ஒரு போராட்டத்தை எடுத்து சென்றவர் தான் முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவரை கூட இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப நம்மளுடைய மக்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். முதல்ல அன்புக்குரிய காவல்துறையினரே, நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவேந்தல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான இடத்தை நீங்கள் ஒதுக்கி தந்திருக்க வேண்டும் என்றால் நெல்லையில எத்தனையோ முக்கியமான பகுதியில் இருக்கிறது, அங்கே சுதந்திரமாக இதனை நடத்த எங்களுக்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். ஆனால் அன்பு சகோதரருக்கு ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்களை கொண்டு போய் விட்டு சுதந்திர போராட்ட இதை நீங்க நடத்திக்கங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் நீங்க அரஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவேந்தலை சுதந்திரமற்ற முறையிலே நடத்துவதற்கான ஒரு வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு, முட்டளவு தண்ணி. இந்த விழா நடைபெறுமா நடைபெறாதுன்னு விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு மாதமாக ரொம்ப சிக்கி தவிச்சாங்க. இந்த தண்ணியெல்லாம் மோட்டர் வச்சு எடுத்திருக்காங்க, ஏராளமான பொருட்செலவு. ஆக இன்னைக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மரியாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த முட்டுச்சந்து தான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பகுதி. சுதந்திரம் இன்று முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இன்றெல்லாம் சுதந்திரம் எல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு சுதந்திரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாராயம் சுதந்திரமாக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கஞ்சா சுதந்திரமாக கிடைக்கிறது, அதாவது கஞ்சாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதே போல டாஸ்மாக்ல 10 மணிக்கு மேல மது சுதந்திரமாக கிடைக்கிறது. இதெல்லாம் சுதந்திரமாக கிடைக்கிறது. ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதா என்றால் கிடைக்கவில்லை. இங்க பாத்தீங்கன்னா சாக்கடை சுதந்திரமாக ஓடுகிறது, எங்க பார்த்தாலும் சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இதை யார் அடைப்பா? கவுன்சிலர்கிட்ட கேட்டா மேல கேளுங்கன்றாரு, மேல போய் மேயர்கிட்ட கேட்டா அதுக்கு மேல சொல்றாரு. இப்படியே இந்த மக்கள் மேல மேல கேட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓட்டு போடும்போது மட்டும்தான் நம்மளை மயக்கி பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்றோம். உண்மையிலேயே சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட 2 இடங்கள் சுதந்திரம் அடையாமல் இருக்கிறது என்றால் ஒன்று இந்த தேவர் சமூகம், இன்னொன்று இந்த இஸ்லாமியர் சமூகம். இங்க எப்படி ஆய்வுச்சு அப்படின்னா, யார் ஜாதியவாதிகள் என்றால் யாரெல்லாம் முத்துராமலிங்க தேவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜாதியவாதிகள். இங்க குத்திட்டா முத்திரை. அன்னைக்கு அவர் சுதந்திரத்துக்கு போராடினாரு. முத்துராமலிங்க தேவர் எந்த காலத்திலும் இன்னொரு மதத்தினரையோ இன்னொரு ஜாதியினரையோ தாக்குங்கள் திட்டுங்கள் என்றெல்லாம் சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு முத்துராமலிங்கத்தவருடைய போட்டோவை, முத்துராமலிங்கத்தவருடைய புகைப்படத்தை இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இங்கு தாக்குதல் தொடர்கிறார் என்றால் அவர் உண்மையில் முத்துராமலிங்கத்தவருடைய படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள். இங்க என்ன போச்சுன்னா, முத்துராமலிங்கத்தவருடைய ஃபாலோவர்ஸ் யாரெல்லாமோ அவெல்லாம் ஜாதி வெறியன், யாரெல்லாம் மதவெறியர் என்றால் யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் மதவெறியர்கள். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டான். இங்கே இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை, எங்களை போன்ற தேவர் சமூகத்தினருக்கும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்த சுதந்திரத்தை தேடிதான் அன்று எப்படி ஒரு வெள்ளையத்தேவன், ஒரு திப்பு சுல்தான், ஒரு பூலித்தேவர், வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள் இவர்களெல்லாம் போராடினார்களோ அந்த போராட்டத்தை தான் நாங்கள் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கைதுகளை பார்த்து விட்டோம். இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு இஸ்லாமிய குடிமகனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காட்டில் யானை ஒரு அதாவது பன்றிகள் எல்லாம் பிடிக்கணும், சாரி எரும மாட்டெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். காட்டெருமைகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லி பிடிக்க போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு யானை ஓடி வந்திருக்கு. அப்போ ஒரு மான் வழிமறித்து, ஐயா என்ன ஓடி விடுறீங்க? இல்லை, இந்த காட்டில் எருமை மாடு காட்டெருமைகளை பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மான்கிட்ட சொல்லியிருக்கு யானை. அப்போ நீங்கள் காட்டெருமை கிடையாத, நீங்கள் யானை தானே, நீங்கள் ஏன் ஓடுறீங்கன்னு இருக்கு. நான் காட்டெருமைங்கிறது எனக்கு தெரியும். நான் காட்டெருமைன்றதை நிரூபிக்கிறதுக்கு வழக்கு நடத்தி என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க காட்டெருமைன்னு சொல்லி. நான் காட்டெருமை இல்லை, நான் யானை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான். அதனால தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட தப்பிச்சு போயிடணும்ட்டு. அப்ப நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், இங்கு குற்றவாளிகள் எல்லாம் தப்பித்து விடுகிறார்கள். யாரையோ குற்றவாளிகள் என்று கூறி அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து விடுகிறார்கள். அவர் தான் நிரபராதி என்று சொல்லி வெளிவருவதற்கு பல நாட்கள் ஆகிறது. அதனால்தான் வழக்குக்கு போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். இப்ப மானும் ஓடிச்சான். ஏன்னா நம்மளையும் எருவு மாடுன்னு பிடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்ட்டு. ஆக இன்றைய காவல்துறையுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது.